ஒரு பால் 4க்கு போகுதுன்னா இங்கேருந்து டக்குன்னு பால் உருண்டு போயிடுச்சு. நம்ம கேமராலாம் இப்படியும் அப்படியும் காமிப்பானுங்க. எங்கே வரும்னு எனக்கு தெரியல. அதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா. அதனால் எனக்கு அவர் போடுற எண்டு வந்து டிம் சவுதி எண்ட் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுட்டாங்க. ஸோ டிம் சவுதியோட லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கேம் இது. இங்கே வந்து அந்த எல்பிடபிள்யூ பண்ணோடனே 15 செகண்ட்ஸ் டைமிங் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம அந்த டிவியை தான் பார்த்தாகணும். அந்த டிவி தான் காமிக்கிறேன் பாருங்கள், க்ளோஸில் காமிக்கிறது. ஸ்டேடியம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி லேண்ட்ஸ்கேப், ஒரு மாதிரி பிக்சர்ஸ் ஸ்டேடியமாக இருக்குது. எல்லாம் 4 செம ஷாட், பவுண்ட்ரி. எல்லோரும் கை தட்டுறானுங்க இந்த பக்கம். ஆமாம்ல, இவர் பாருங்க, அவ்வளோதான். தொப்பியை போட்டார், ஷூட் பண்ணுறாரு. வந்து சைன் வாங்குவாங்க, சைன் பண்ணிக்கலான்னு சொல்லி பேட்டை நீட்டிக்கிறாங்க பாருங்கள். சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஒருத்தர் சைன் போடுறதுக்கு. யார் வர்றது? யார் தான்? ஓ, ஆட்கின்ஸ். ஓகே, எல்லாருக்கும் வந்து சைன் போடுறதுக்கு ஓடி வந்துட்டாப்ல அவரு. And that brings up the 50-run partnership between Tom Latham and Will Young. பசங்களுக்கெல்லாம் சைன் போடுறான் அட்கின்சன். ட்ரெஸ் அப்டேன்னு சொல்லிட்டு பனானா ட்ரெஸ்ல வந்திருக்கானுங்க. ஷாட் 4. திரும்ப வந்துட்டான் சைன் பண்ணுறதுக்கு. செம்மல்ல, வந்தான், சைன் போட்டான், போயிட்டான். இல்லை, இது வந்து புக்ஸை எடுத்துகிட்டு வந்து புக்ஸை படித்து உட்காந்துருக்குறாங்க. செம்ம காற்றடிக்குது சில்லுன்னு. இங்கே உட்காந்து அப்படியே அதனால அந்த ஸ்லோப்பு பேங்க் கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த ஸ்லோப் வச்சுட்டு இங்கேருந்து மேட்ச் பார்க்கறதுக்கு வியூவும் சூப்பராக இருக்குது. அதான் ஹில் மாதிரி பண்ணிட்டாங்க. இதுலேருந்து கீழே தானே இருக்குது, பார்த்துக்கலாம் அந்த மேட்சை. கீழே உட்காந்துட்டேன் நான் ஃப்ளாட்டாக. இப்படி சொல்லி கை தட்டு வைக்கிறானுங்க. இவங்கள தாங்க பாமி ஆமின்னு சொல்லுவாங்க. பாமி ஆமினா லைக் இந்தியன் ஃபேன் சப்போர்ட்டர்ஸ் மாதிரி இங்கிலாந்து கிரிக்கெட் ஃபேன் சப்போர்ட்டர்ஸை வந்து எந்த மேட்ச் எங்கே போனாலும் சரி, இவங்க வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து எந்த டூர் போனாலும், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த ஒரு ட்ரூப் எப்பயுமே இருப்பாங்க. இவங்களோடய ட்ராவல் பண்ணுவாங்க. அன்னையிலேருந்து இவங்களை வந்து பாமி ஆமின்னு கூடுவாங்க. லைக் ட்ரம்பெட்ஸ் ஒருத்தவங்க வருவாங்க, இந்த மாதிரி ட்ரூப்போட வந்து பாட்டு பாடுவாங்க. இந்த இடத்துல டென்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எங்கெங்கே இங்கிலாந்து ஆடுறாங்களோ அந்த எல்லா இடத்துக்கும் இவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டு இந்த ஒரு பாட்டு பாடுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இங்கிலாந்து ஃபேன்ஸை வந்து ஃபுல்லாக கை தட்டுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இது காலங்காலம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபேமஸ் பாமி ஆமி இவங்க தாங்க. எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா நான் எங்கே நிற்கிறேன்னு? கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறேன். கிரவுண்டுக்குள்ளே வந்து லன்ச் டைமில் விட்டுருவாங்க. நான் விடுவாங்களான்னு இந்த கிரவுண்டில் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எனக்கு தெரியல அப்போது. பட் இப்போ விட்டுட்டாங்க. அதாச்சும் ஸ்டேடியமில் நம்ம விளையாடுற கிரிக்கெட் கிரவுண்டில் இறங்கிட்டேன். நான் உள்ளே வந்துட்டேன். செம்மையாக இருக்குல்ல? இங்கேருந்தே வந்துட்டானுங்க. அந்த பக்கம் பேட்டிங்கை வச்சுட்டு இங்கே போட்டு விளாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்குமா? கிரவுண்டில் இறங்கிட்டேன் நான். பிச் கிட்டே போகலாம். இப்போது கிரவுண்ட்லேயே உட்காந்துட்டாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. க்ரௌடு எல்லாம் இங்கே தான் இருக்குது. பிச்சை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிச்சு செம்ம க்ளீனாக இருக்குது. கிட்டே இருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது பிச்சோட கிராஸ். எல்லோரும் விளாட்றாங்க இப்போது. ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து விளாட்னோன்னா அச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படி இருக்கு. ஏன்னா பேட் பால் எடுத்துட்டு வராங்க எல்லாரும் பார்த்தா இதுக்கு தான் எடுத்துட்டு வராங்க. வர ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கிரிக்கெட் ஃபீல்ட்ல வந்து கிரிக்கெட் விளையாடுற ஃபீலிங் இருக்கே. அடடா நைஸ். இவர் என்ன செருப்புல கிரிக்கெட் ஆறாரு? இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா?
வாட்ச் திஸ் ஒன் அப்படின்னாரு. போடுயா. ஓ That's huge. That is a biggie. It's out of here. நைஸ் ஷாட். பேட் இல்லைன்னா என்னடா செருப்பு இருக்குடா. இவனுங்க இங்கே பாருங்க, ஏஜ் ஆயிடுச்சுன்னா விளையாடுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்கு இவனுங்களை பார்த்தா. இவனுங்க வந்து நிற்கிறானுங்க, எட்ஜ் கேட்ச் ஆகி பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குடாடி. இந்த பக்கம் அடுத்து எந்த பக்கம் எந்த பால் வரும்னே தெரியல, ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கானுங்க. யாரோ பால் இங்கே போட்டாங்க, நம்மளை எடுத்துக்கிட்டு எவனும் நம்ம மேலே பால் அடிக்காமல் இருந்தால் சரி. அப்படியே அந்த பக்கம் போவோம். இங்கே ஒரு கேங் இருக்கானுங்க, விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனைடா, இது ஒரு பெரிய கேங்கு போல. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே வந்து பிளாஸ்டிக் பாலில் விளாட்றானுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டக் அவுட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போது அங்கே ஒரு குரூப்பு, ஓ ஒரு டீமே, குட்டி டீமே ரெடி பண்ணிட்டானுங்க. அதுக்குள்ளே சவுதி நிற்கிறான் பாருங்க. மேட் ஹென்ரி இருக்காங்க. மேட் ஹென்ரி ஹாய் சொல்கிறான். ஓய் அடி அடிச்சான்டா, சரியான ஷாட்ரா. இங்கே ஒரு கேங்கு, அப்படியே திரும்ப அங்கே ஒரு கேங்கு. யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? அடுத்து அங்கே ஒரு கேங் இருக்காங்க. இவனுங்க பிக் கேங்கு. இவனுங்க அடடா செம்மையாக இருக்கு இவனுங்க விளையாடுறத பார்க்குறதுக்கு. டக்குன்னு ஒரு மேட்சை போட்டுறானுங்க. ஒன் பிச்சா என்னன்னு தெரியல. அங்கே 2 பேர் விளாட்றாங்க. கேட்ச் அண்ட் கேட்ச் விளாட்றாங்களோ. பி ஃபார் பால். அடா பாவி, ஊரில் கிரிக்கெட் விளையாடி எத்தனை கிழவிங்க மண்டையை உடைச்சிருக்கான், அப்பெல்லாம் தெரியாதா இது பால்னு. அடுத்து கிட்ஸு வேறு எங்கெல்லாம் விளாட்றானுங்க. மொத்த கிரவுண்ட்லேயும் ஆக்கிரமிச்சிட்டானுங்க. ஃபுல் கிரவுண்ட்லேயும் இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபுட்பால் விளாட்றானுங்க. மண்டையில் வந்து பால் படாமல் இருந்தால் சரிடா சாமி. இங்கே ஒரு பக்கம் நீ என்ன எத்தனை டைரெக்ஷனில் விளாட்றீங்க? இவர் ஓடி வந்து போகிறாரு. அஷ்டாண்டா தூக்கி. ட்ரெஸ் அப்டேட் டீம் ஆகிது. கிட்ஸு கிட்டே போகலாம். நாம பெரியவங்களுக்கு சின்னவங்க வந்து விளாட்றாங்க. அதுதான் இங்கே வந்து பயங்கரமாக இருக்குது. எல்லாம் கிட்ஸு விளாட்றாங்க பாருங்க. இங்கே அஷ்டாண்டா சரியான ஷாட். ஓ அதுக்குள்ளே ஓடி வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டான். கீழே விழுந்து வாடுறான். இந்த பாப்பா பார்த்தீங்களா, நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எல்லாம் அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சு, கிளம்ப சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறாங்க. அப்படியே முடிஞ்சிச்சுப்பா, ஓகே கிளம்பலாம். ½ அன் ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் அனுப்புகிறாங்க. செம்மையாக இருந்துச்சு. மொத்த கிரௌடு இறக்கி ஏற்றி திரும்ப போங்க. தேங்க்யூ, டிட் யூ என்ஜாய்? தேங்க்ஸ் ஃபார் என்ஜாயிங். நவ் ப்ளீஸ் கெட் பேக் அப்படின்ட்டாங்க. ரொம்ப குஷியோ. It was great. I liked it. Yeah, it's fantastic. This is the first time I've come to a stadium in here, and letting audience get into the ground where feels it's crazy. I liked it. Yeah, and you know they gave us the permission to go and play whatever you do. Cheers mates. Thanks. செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்கா விழுந்து. ஒருத்தர்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் டூர் பண்ணான். நான் ஃபுல்லாக நியூசிலாண்டில் வந்து 6 வீக்ஸ் வந்திருக்கான். 5 வாரம் முடிஞ்சிருச்சான். இப்போ டூரில் தான் இருக்கான். அவன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டேங்கிறான். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டான். செம்ம டயர்டு ப்ரோ. எனக்கு பேக் பேக்கிங் லைக் ஹாட் ஹாஸ்டல் அந்த மாதிரி இடத்துல தான் போயிட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். வெயில் இல்லைன்னா நம்ம சேரில் போய் உட்காந்துடலாம். வெயிலாக இருந்துச்சுன்னா நான் உட்காந்த இடத்துல ஒரு லேடி வந்து ஹாய் மேட் ஹோ, எனக்கு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் எனக்கு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. ஓ அதுதான் 4லாம் அடிச்சிட்டாங்கன்னா கை தட்டுவாங்க அதே மாதிரி. ஓ செம்ம பால். செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வியூ. நல்ல காற்று வேறு, ப்ரீஸியாக இருக்குது. வெயில் அடிக்காமல் இருந்தால் சரி. ஓ இந்த பால் 4க்கு வரும்போது செம்மையாக இருந்துச்சு. அடடா ஹாய் ரூட்டை எவ்வளோ கிட்ட பார்க்குறேன் நான். அடடா செம்மையாக இருந்துச்சுல அது. லன்ச் டைம் வேறு, பசிக்குது பயங்கரமாக எனக்கு. என் சீட்டுக்கே போயிடலான்ட்டு கிளம்பிட்டேன் நான். இப்போது அங்கேருந்து ஒரு வியூ இருக்கும், அதுக்குன்னு ஒரு வியூ இருக்கும், அதுக்குன்னு ஒரு வியூ இருக்குது. அந்த வியூக்கு போவோம். நான் இந்தியாவிலே ஸ்டேடியமுக்கு போனதே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் ஆயிருக்கும் இந்தியாவில் ஸ்டேடியம் போய். ஸ்டில் சூப்பர். இந்த ஸ்டேடியம்லேயே ஒரே ஒரு பிக் ஸ்க்ரீன் தான். அவுட்டா விக்கெட்டா
யங் அவுட்டா? கேன் வில்லியம்சன் தான் இப்போ. The incoming black cap to the crease. New Zealand Test cap 248. Kane Williamson. Once upon a time, there lived a ghost. இப்போ உள்ளே வந்திருக்கிறது நம்ம தலைவன் கேன் தான். அடடா, கேன் விளையாடுறத நான் நேரில் பார்த்துட்டேன். என் தம்பி கேனோட பெரிய ஃபேன். பட் அவன் இந்த வீடியோலாம் பார்த்தா ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன குணம்டா? இதான் பிச்சோட கம்ப்ளீட் சைட் வியூ. அங்கே பாருங்க, ப்ரமோஷனை பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரேடர்னு ஒருத்தன் லிஸ்ட் யுவர் கார் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ப்ரமோஷனுக்கு போயிட்டானுங்க பாருங்க. லதா மவுண்ட் By Ollie Pope. The bowling of Potts and Tom Latham departs. சச்சின் வரான். செம்மையாக கத்துறானுங்க. விக்கெட் கொடுக்காத, நான் இருக்கிறது நியூசிலாந்து ஸ்டாண்டுங்கிறதுனால விக்கெட் கொடுக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இங்கிலாந்து ஸ்டாண்டு விக்கெட் கூட அம்பையரை கேட்குறானுங்க. ஒவ்வொரு எல்பிடபிள்யூக்கும் லைக் அந்த ஒரு அலப்பற வைப்ஸ் இருக்கிற ஆள் இடத்துல தான் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். வெயில் அவ்வளோ அடிக்குது தெரியுது. நல்ல வேலை நான் நிழல்ல உட்காந்து இருக்கேன். இங்கே ஒரு மரம் இருக்கு. நோ பாலா? ஓ நோ பால். ரச்சின் அவுட்டு. It's a no ball. Oh, edge da. Caught by Ben Duggan from the bowling. விக்கெட் விட்டானுங்க. விக்கெட் ஸ்கோர் என்ன 172 for 3. 2 விக்கெட் போகணும்னு நினச்சேன், 3 போயிடுச்சு. அங்கே இருக்க போர்டு இருக்குல்ல, இப்போ வந்து பேட்ஸ்மேன் இந்த போர்டை ஃபேஸ் பண்ணும். டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதனால ஒயிட் போர்டு வச்சு மேக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறத, ஏன்னா பேட்ஸ்மேன் இப்போ அதை தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கிறதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க ANZ சொல்லிட்டு ரெடியாக வச்சிருக்காங்க போல. இப்போ அந்த பிளாக்கை வந்து மூடுறாங்க ஒயிட்டாக போட்டு. பால் வரதே தெரியாமல் ஆயிடும். அதெல்லாம் ரவீந்திராவும் அவுட்டு. மிச்சல் இப்போதைக்கு 172 for 3. இதெல்லாம் டீக்கு விடுறாங்க. எல்லாம் எழுந்து போறாங்க கீழே. சன்ல ஃபுல்லா யாரால நிக்க முடியும்? சுழின்னு வர அடிக்கும் வெயிலுங்க. நம்ம சீட் அந்த லாஸ்ட், ஆனா வெயில் அடிக்குது. நல்ல வேலை அப்ப இங்கே போட்டாங்க. அவங்க ட்ரெஸ் அப் டேக்கு ஏதோ ஒரு சின்னதா டக்கு மாதிரி ஒன்று போயிட்டாங்க. பேட்டிங் ஆடுது அந்த இடத்துல, தெரியுங்களா? அந்த லாஸ்ட்ல இங்க வந்து ஏதாவது டான்ஸ் ஷோ ஏதாவது பண்ணுவாங்க. அங்க பண்றாங்க பாருங்க. எதையாச்சும் பண்ணியான்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பெரியவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. It's all in the game. எப்படி கத்துறாங்க? அப்படி விக்கெட்டும் போயிடுச்சா? அடுத்தும் காலி. சென்ட் பிலிப்ஸ் காலி. என்னடா விளையாடுறீங்க? அந்த பக்கம் இருக்க ஸ்டாண்ட் வந்து நியூசிலாந்து, நடுவில் இருக்க ஸ்டாண்ட் இங்கிலாந்து, திரும்ப நான் இருக்க ஸ்டாண்ட் வந்து நியூசிலாந்து. மேட் ஹென்ரிக்கு இன்னைக்கு பர்த்டே. அதுக்காக மேட் ஹென்ரிக்கு பர்த்டே பாட்டு போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் எப்பயுமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தாங்க கஷ்டமாகவே இருக்கும். எனக்கு இப்போது விளையாடுறது வந்து ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். இப்போ வந்து மேட் ஹென்ரி விளையாடிட்டு இருக்கான் ஸ்ட்ரைக்கில். ஆப்போசிட்டில் அவனுக்கு இன்னொருத்தன் கூட இருக்கிறது வந்து சாண்ட்னர் வந்து லெஃப்ட் ஹேண்டர். இப்போ மேட் ஹென்ரி விளையாடுறதுனால மொத்த ஃபீல்டு, அவனுக்கு ஏற்ற ஃபீல்டு எல்லாமே அது அவனுக்கு ரைட் ஹேண்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறி நிற்பாங்க. இப்போ அடுத்து சாண்ட்னர் வந்து ஸ்ட்ரைக் ஆகும்போது திரும்ப இங்கே இருந்த பிளேயர் அப்படியே அந்த பக்கம் போவாங்க. மொத்த ஃபீல்டு அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இது ஒன்று வந்து நமக்கு டிவியில் பார்க்கும்போது லைக் ஒரு பால் பை பாலை பாஸ் பண்ணுறது கமெண்ட்ரியில் தெரியாமல் போயிடுது. இங்கே வந்து இவனுங்க மூவ் ஆகிட்டு இங்கேயும் மாறினே இருக்கிறானுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்னாவே இது ஒரு பெரிய கடுப்பு. இப்படிதான் இருக்குது கிரிக்கெட்லேயே. லைக் கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் நேரில் பார்க்கும்போது அது டயரிங்காக இருக்கும். அவனுங்களுக்கு பார்க்குறதுக்கு எனக்கே டயர்டாக இருக்குது. பால் பை பால் ரன் எடுத்து மாறும் போது இவங்க ஃபீல்டு மாற்றிட்டே இருக்கணும். சரியான கேட்ச் பிடிச்சிட்டானுங்க. இங்கே மேட் ஹென்ரி நல்லா விளையாட்டு வந்தான். செம்ம கேட்ச். ஹாரி ப்ரூக் நினைக்கிறேன், யாருன்னு தெரியல.
சவுதியோட லாஸ்ட் ஃபைனல் கேம். ஸ்டேடியமே நின்று கை தட்டுது. சவுதி 6 அடிக்கிறான், 2 6 அடிச்சிட்டான். 6 அடிச்சாதான் அதான் கை தட்டுறானுங்க. அவ்வளோதான் நியூ பால் எடுத்துட்டானுங்க. நியூ பாலுக்கு முன்னாடி 80 ஓவர்ஸ் ஆயிருக்கு. 293 ஃபார் 8. காலைல ஆரம்பித்து நியூ பால் அடுத்து எடுத்துட்டாங்க. இன்னும் 10 ஓவர்ஸ் இருக்குது. லாஸ்ட் 2 விக்கெட்ஸ் இருக்குது. சவுதி வந்து 2 6 சம்மடி அடிச்சிட்டான். நியூ பால் எடுத்துட்டாங்க இப்போத்திருந்து. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் முடிஞ்சிடும். சவுதி 3 6 உலகிறான். 3 6 அடிச்சிட்டான் சவுதி. 19 runs from 7 balls. He's dealing in 6s. 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டா? 4 299. Oh, 4. And that brings up 300 runs for New Zealand. 300 runs New Zealand. Saudi out. Caught by Bryden Cass from the bowling of Gus Atkinson. Tim Southey departs for 23 on 10 deliveries. Standing ovations கொடுக்குறாங்க எல்லாரும். முடிச்சிட்டானுங்க. அதோட 6 அடிச்சான், அதோட முடிச்சிட்டான். 315 ஃபார் 9. காலையில் 96 ஃபார் 0 ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சுது. இப்போ 315 ஃபார் 9ல முடிச்சிருக்கானுங்க. ஃபைனலாக சாண்டா 6 அடிச்சு முடிச்சிட்டான். 50 அடிச்சான் சாண்டா 50 அடிச்சான், 6 அடிச்சான். டே முடிச்சிட்டாங்க, ஸ்டம்ப்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டானுங்க. இங்கே வந்து இவனுங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க நியூசிலாந்து சப்போர்ட்டர்ஸ், அந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கிலாந்து சப்போர்ட்டர்ஸ். இங்கே வந்து அவனுங்க அங்கே இங்கிலாந்து சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அங்கே இல்லை போரிங்னானுங்க. நியூ பால் எடுத்த பிறகு சாண்டா வந்து ஸ்ட்ரோக்ஸ் வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாண்டா 6-4 அடிச்சு ஹாஃப் செஞ்சுரி போட்டான். இப்போ ஹூஸ் போரிங் நான் இப்போ சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவனையும் கத்திட்டு இருக்கானுங்க. அவள்தான் முடிச்சுட்டு கிளம்புறாங்க எல்லாரும். ஏப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு, ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. நியூசிலாந்துல வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்பா. எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட். இதுதான் நியூசிலாந்துல கிரிக்கெட், இப்படிதான் இருக்கும். செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலா. எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸா டிக்கெட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னும் டிக்கெட் எனக்கு மெயில் அனுப்பல. நாளைக்கு எனக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுத்துட்டாங்க. கான்டெக்ட் ஏதோ ஃபாலோ பண்ணி டேக் பண்ணாங்க. நம்ம பண்ணியாச்சு, நம்ம பண்றது தான் ஈஸியாச்சு. அதெல்லாம் பண்ணேன். நாளைக்கு உங்களுக்கு டபுள் பாஸ் கொடுக்குறோம் டே 2க்குண்டாங்க. மெயில் அனுப்புறோம்னு சொல்லிருக்காங்க. இன்னும் வரல, வந்துச்சுன்னா பார்ப்போம். Thanks for entertaining the whole day. You were entertaining. Did you get the vlog? I've got the vlogs. What's your vlog name? It's Vicky Veladhan Vlogs. Nice to meet you, mate. You had a great night, eh? A great night. You were like entertaining in this whole stands, isn't it? Good, eh? It's great, actually. Live the fucking dream. Yeah. Can't swear on YouTube, though. Yeah, that's all right. Have fun, you guys, pussy cunts. They need a fucking Kiwi captain and a Kiwi coach to fucking get where they are now. And we're still kicking their ass. You just casually dropped the banger. Oh, mate, baseball. It's only a Kiwi thing, mate. Get that one up, yeah. Hey, 3-0. 3-0. Oh, 3-0. How's that, eh? 3-0 in India, baby. Yeah, go on, hey. Shit on us. 3-0 in India, baby. Get that one up. Yeah, that was really awesome. So much. They showed so much grit and determination in India. And it was all of us turn off. We didn't expect it. From all of us back home, it was wicked. Hey, that was sick. the best thing that's ever happened. And you know what the best thing is? You guys respected us for Exactly. beating us. I love the game so much. Hey, you guys out there, we fucking love you. Like you're shit at cricket. You suck. We beat you. Saudi did well there. Saudi was the captain. Oh my God. And also, you can't like dismiss Santa as well. No, oh my God. He played. Santa is Santa. He played the hell out of the game. Yeah. As well as Glenn Phillips. That's right. He also. He's another Spidey.
They bought it. Both of those boys with the spoon. That's right. Oh my God. They Brought it just hard. stared on the Indian team. Exactly. New Zealand, baby, let's get up there. Yeah! Give him a fucking taste of Kiwi! Cheers, mate. Thank you. Hey, cheers, brother. Hey, enjoy. Yeah. Enjoy. அவனுங்க வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டா இந்தியாவை வந்து எப்படி தோக்கடிச்சோம் நாங்கள் கிவிஸ் ஆர் த பெஸ்ட் அப்படின்னானுங்க. ஃபைனலாக இந்தியன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. செம்மல இவனுங்க ஒருத்தன் தான் இந்த ஏரியாவில் ஃபுல் ஸ்டாண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தது. பூ பண்ணுறதும் ஓகே, பூ பண்ணுறதாகட்டும், எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே இவனுங்க தான் இந்த ஏரியாவில். இட்ஸ் கிரேட். ஆக்சுவலி அவள் தான் வாட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனலாக. திஸ் இஸ் day 1 ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். திஸ் இஸ் ஹவ் டெஸ்ட் கிரிக்கெட் ஹேப்பன்ஸ் இன் நியூசிலாந்து. இப்படி தான் இருக்கும். காலையில் வந்த நான் டைம் 7:30 ஆக போகுது, முடிஞ்சது இப்போ தான். அவ்வளோதான். அப்பா பஸ் ஏறி கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம இன்னைக்கு நைட்டு மெயில் வருதான்னு பார்ப்பேன். நாளைக்கு சண்டே தான். ஸோ சண்டே மெயில் வந்துச்சுன்னா ஓகே, போயிட்டு மேட்ச் பார்க்கலாம். செகண்ட் டே வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல, நாளைக்கு பெஸ்ட் ஸ்பாட் எங்கன்னு பார்த்து சீக்கிரமாக வந்துடுவேன். ஹெடன் பார்க் ஸ்டேடியமோட பேர் இப்படி இருக்கு. இங்கே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. 14 December to 18 December tickets at tickets.nzc newzealandcricket.nz. அப்படியே நடந்து போனால் அங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த மாதிரி மேட்ச் டேஸ்லலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்ஸ். இப்போது நான் வந்த இடத்துல வந்து திரும்ப நான் பஸ்ஸில் தான் வந்தேன். இப்போ பார்க்கிங்கும் இங்கே கம்மியாக இருக்கும். ஒரே டைம் இவ்வளோ 10,000 பேர் உட்கார ஸ்டேடியமில் வந்து பார்க்குறாங்கன்னா கார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ கார்ஸ்லாம் எங்கே வந்து பார்க் பண்ணுவாங்க? அதனால இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாமே டியூரிங் த மேட்ச் டேஸ் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் பஸ்ஸில் ஏறி வருவாங்க, டிக்கெட் காமிச்சிடுவாங்க டிரைவர் கிட்ட, அவ்வளோதான். பஸ்ஸில் ஏறி வந்துட்டோன்னா பார்க்கிங் பிரச்சனைலாம் இருக்குது. சிட்டி சென்டரில் பார்க் பண்ணுறது, பே பண்ணி பார்க் பண்ணணும், க்ரௌடெல்லாம் இது பண்ணுறதுக்காகவே எவ்ரி சிட்டியில் நியூசிலாந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு அ மேட்ச், நீ எங்கிருந்து வந்தாலும் சரி, நீ அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு போதும். அந்த சிட்டியிலிருந்து வந்தேன். நானும் அப்படி தான் டிக்கெட் காமிச்சேன், அவ்வளோதான், ஃப்ரீயாக வந்தாச்சு. இப்போ எல்லாரும் இந்த பக்கம் போகிறாங்கன்னா ஐம் கெஸ்ஸிங் ஸோ இந்த பக்கம் சிட்டி சென்டர் இருக்குது ஹாமில்டனில். எதர் கார் அங்கே பார்க் பண்ணியிருப்பாங்க, பார்க்கிங் ஸ்டேடியமில் ஃபுல் ஆகிட்டு. ஆர் அதர்வைஸ் பஸ் ஏற தான் வருவாங்க. அங்கே சவுதியும் பார்த்தாச்சு, கேன் ஆடுறதும் பார்த்தாச்சு. இன்னைக்கு ரச்சின் ரவீந்திரா ஆடுறது எல்லாரையும் பார்த்தாச்சு. சவுதிக்கு உள்ளே வரும்போது எல்லாரும் லைனாக நின்று அந்த கார்ட் ஆஃப் ஆனர் மாதிரி அவங்களுக்கு கிளாப் தட்டுறது. அதுக்கப்புறம் சவுதிஸ் பட்டுன்னு 3 6 அடிச்சுட்டு ஸ்டோக்ஸ் ஓவரில் அடிச்சுட்டு 20 ரன்ஸ் குவிக் ஃபயரில் அடிச்சுட்டு போயிட்டான். வந்ததுக்கு என்ன துக்கெல்லாம் ஆக்க முடியாதுன்னு சொல்லி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டான். போகும்போதும் எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க சவுதிக்கு. ஆனால் நல்ல வேலை காலிலேருந்து வெயிலில் தப்பிச்சிட்டேன். கேலரியில் உட்காந்துட்டு லாஸ்ட் 1 hour மாட்டிக்கிட்டேன் வெயிலில். காலில் நான் பார்த்ததுக்கும் முடிக்கும் போது எவ்வளோ கொஞ்சம் டேன் தெரியும்னு நினைக்கிறேன். பட் நைஸ் குட் ஒன். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய். சப்ஸ்கிரைப் டு விக்கி வேலல் வ்ளாக்ஸ்.